லேபர் லால இண்டஸ்ட்ரியல் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ் ஆக்ட் 1946 பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ் ஆக்ட் எதுக்காக கொண்டு வர்றாங்க அப்படின்னா, ஒருத்தர் ஒரு இண்டஸ்ட்ரியில போய் வேலை செய்யறாரு, அவர் ஒரு தொழிலாளி. அதே போல ஒருத்தர் இன்னொருத்தருக்கு வேலை கொடுக்கிறாரு, அவர் முதலாளி. முதலாளிக்கும் தொழிலாளிக்கும், அதாவது எம்ப்ளாயர் அண்ட் எம்ப்ளாய்க்குமான ஒரு கான்ட்ராக்ட். அதுல என்னென்ன இருக்குன்னா, நீ இந்த இடத்துல வந்து வேலை செய்யறீங்க அப்படின்னா உங்களுக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கும், இது எல்லாம் உங்க மீது அப்ளை ஆகும், இதுக்கு வந்து ஓகேவா அப்படின்னு ஃபர்ஸ்டே கேக்குறாங்க. ஏன்? வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் எனக்கு இதெல்லாம் நடக்குது, இதெல்லாம் எனக்கு தப்பா தெரியுதுன்னு சொல்லி வேலை செய்யக்கூடிய லேபர் வந்து ஸ்ட்ரைக் பண்ண வாய்ப்பு இருக்கு, அன்னெசரி இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ல ஈடுபட வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் எம்ப்ளாயி எம்ப்ளாயர் ரெண்டு பேருக்கும் இதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு ஒரு ஸ்டாண்டிங் ஆர்டர் கொடுத்துருவாங்க. இந்த ஸ்டாண்டிங் ஆர்டர் ரெண்டு பேரும் புரிஞ்சு நடந்துக்கணும், அதாவது ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் மாதிரி. இது ஃபர்ஸ்டே இவங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா ஒரு தொழிலாளிக்கும் தன்னோட லிமிட் என்ன, என்ன பண்ணணும், ஒர்க்கிங் கண்டிஷன் என்ன, எவ்வளவு சம்பளம் என்ன, எல்லாம் தெரிஞ்சிடும். அதே போல எம்ப்ளாயருக்கும் நாம இதெல்லாம் ப்ராமிஸ் பண்ணிட்டோம், என்ன கொடுக்கணும், என்னென்னலாம் கடமையோட நடந்துக்கணும் அவங்களுக்கும் தெரிஞ்சிடும். இததான் ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ் ஆக்ட் 1946 சொல்றாங்க. இது யார் யாருக்கு பொருந்தும் அப்படின்னா, 100 அல்லது அதற்கும் மேற்பட்ட நபர்கள் ஒரு இண்டஸ்ட்ரியில வேலை செய்யும் பொழுது அந்த இண்டஸ்ட்ரிக்கு இது பொருந்தும். அதுக்கு கீழே இருந்தா பொருந்தாது. எம்ப்ளாயிங் 100 ஆர் மோர் ஒர்க்மேன் இப்படி இருந்தா ஒரு இண்டஸ்ட்ரியில இவங்களுக்கு பொருந்தும், இவங்களுக்கு தான் அப்ளிகேஷன் ஆஃப் த ஆக்ட் அப்ளை ஆகும்னு சொல்றாங்க. இது செக்ஷன் 1. அடுத்த செக்ஷன் 2 கிளாஸ் ஜில என்ன சொல்றாங்கன்னா, என்னென்ன மேட்டர் ஸ்பெசிஃபை ஆயிருக்கு இந்த ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ்ல அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ்ல என்னென்ன மேட்டர் இருக்கு அப்படின்னா, ஒர்க்கர்ஸ் வந்து முதல்ல கிளாசிஃபை பண்றாங்க. பர்மனன்ட் ஒர்க்கர்னா யாரு, டெம்பரரி ஒர்க்கர்னா யாரு, அப்ரண்டிஸ்னா யாரு, ப்ரொபேஷனர், பேட்லி BADLIS அப்படின்னா சும்மா ஒரு நாள் மட்டும் வேலை செஞ்சுட்டு போறது, இவங்கெல்லாம் யார் யாருன்னு டிஃபைன் பண்றாங்க. அதே போல ஒர்க்மெனோட பீரியட், அதாவது எவ்வளவு நேரம் ஒர்க் பண்ணணும், ஹாலிடேஸ் வந்து ஒரு மாசத்துல எத்தனை, பே டே வந்து என்னைக்கு நான் சம்பளம் கொடுப்பேன் மாசத்துல, வேஜ் ரேட், இது எல்லாத்தையும் டிஃபைன் பண்ணுவாங்க. ஷிஃப்ட் ஒர்க்கிங், ஷிஃப்ட் வந்து எப்போ இருக்குது, அடுத்து அட்டெண்டன்ஸ் அண்ட் லேட் கம்மிங் வந்து அதுல இருக்கும். என்னென்ன ப்ரொசீஜர் வந்து இவங்களுக்கு அப்ளை பண்ணிருக்கிறாங்க லீவ் கொடுக்கறதுக்கு, இது இந்த கண்டிஷன்ஸ் இருக்கு. இது இல்லாம எந்த கேட்டு வழியா அவங்க உள்ள வரணும், எந்த கேட்டு வழியா அவங்க வெளியில போகணும், ஒர்க்மேனோட பிளேஸ வந்து எம்ப்ளாயர் எப்ப வேணாலும் சர்ச் பண்ணலாம், அதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு. அதே போல டெம்பரரி ஸ்டாப்பேஜஸும் இருக்கு. எதுக்கு? ஒரு ஒர்க்மேன் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது எம்ப்ளாயர் ஸ்டாப் பண்ணி அவங்களை ஸ்டாப் பண்றதுக்கு இவங்களுக்கு உரிமை இருக்கு. அதே போல ஒரு ப்ராப்பர் நோட்டீஸோட ஒர்க்மேனை வேலையை விட்டு நிறுத்துறதுக்கும் அவங்களுக்கு உரிமை உண்டு, டெர்மினேட் பண்றதுக்கும். அடுத்ததா அவங்க வந்து சஸ்பெண்ட் ஆயிட்டாங்க இல்ல டிஸ்மிஸ் ஆயிட்டாங்க மிஸ்கண்டக்ட்னால அப்படின்னா அவங்கள வந்து வேலையை விட்டு முழுமையா தூக்கிடுவாங்க. இது இல்லாம இவர் வந்து ஒரு அன்ஃபேர் ட்ரீட்மெண்ட்ல ஏதாவது ஈடுபடுறாரு, யாரு வேலை கொடுத்த முதலாளி, எம்ப்ளாயர் வந்து அன்ஃபேரா இருக்கிறாரு, இவர் மேல ஒரு பொய் குற்றச்சாட்டு சுமத்துறாரு அப்படின்னா எம்ப்ளாயருக்கு வந்து அதுக்கான தண்டனை கமிஷன்லாம் வைப்பாங்க. இது ரிலேட்டடா இருக்கக்கூடிய மேட்டர் எல்லாம் தான் இந்த ஸ்டாண்டிங் ஆர்டர்ல இருக்கும். இப்போ இதை எப்போ சப்மிட் பண்ணணும் அப்படின்னு செக்ஷன் 3ல சொல்றாங்க. ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு 6 மாசத்துக்குள்ளார, அப்படி இல்லைன்னா இந்த ஆக்ட் வந்து 6 மாசத்துக்குள்ள 1946ல வந்துச்சு. ஆனா இப்போ வந்து எப்படின்னா, ஒரு கம்பெனி வந்து ஆரம்பிச்சு 6 மாசத்துக்குள்ளார ஸ்டாண்டிங் ஆர்டரை ரெடி பண்ணணும், அது 5 காப்பீஸ் வந்து போடணும், இந்த டிராப்டை வந்து சர்டிஃபைங் ஆபீசருக்கு அனுப்பணும். இதுல என்னென்ன இருக்கணும்னா, என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் இந்த டிராப்ட்ல இருக்கோ, ஷெட்யூல் பண்ணிருக்காங்களோ எல்லாமே இதுல ப்ராப்பரா எழுதி இருக்கணும். இதுல எழுதும் பொழுது யார் வந்து ஒர்க்மென்னு இல்ல எந்த ட்ரேட் யூனியன் வந்து இவங்களோட இண்டஸ்ட்ரியில இருக்கா அந்த பர்டிகுலர் டீடைல்ஸையும் இவங்க வந்து எழுதி அனுப்பணும் அந்த ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ் கூட. அது இல்லாம அந்த குரூப் ஆஃப் எம்ப்ளாயர்ஸ் அப்படின்னா ஒரு இடத்துல வந்து ஒரு 4 முதலாளிகள் இருப்பாங்க, பார்ட்னர்ஷிப்பா இருக்கு இந்த மாதிரி சமயத்துல. அப்போ இந்த ஜாயிண்ட் டிராஃப்ட் ஆஃப் ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ் அவங்களும் அனுப்பணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணுக்கும் மேற்பட்ட முதலாளிகள் இருந்தா ஜாயிண்ட் டிராஃப்ட் ஆஃப் ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ் அனுப்பணும். இதுக்கான கண்டிஷன்ஸ் வந்து செக்ஷன் 4ல கொடுத்திருக்காங்க. கண்டிஷன் ஃபார் சர்டிபிகேஷன் ஆஃப் ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ். எப்போ இதை சர்டிஃபை பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ப்ரொவிஷன்ல கொடுத்திருக்கக்கூடிய எல்லா மேட்டர்ஸும் இந்த ஸ்டாண்டிங் ஆர்டர்ல மென்ஷன் பண்ணிருக்கணும். அதே போல இந்த ப்ரொவிஷன்ல கொடுக்காத ஏதாவது ஒரு விஷயத்த எம்ப்ளாயர் தனக்கு சாதகமாவோ இல்ல தொழிலாளருக்கு பாதகமாவோ எழுதி கொடுத்தாரு அப்படின்னா அப்போ வந்து அது இந்த ப்ரொவிஷன்ல இல்ல அப்படின்னா அந்த ஸ்டாண்டிங் ஆர்டரை மறுத்துருவாங்க. அப்போ என்ன வேலிட் கண்டிஷன் அப்படின்னா அந்த ப்ரொவிஷன்ல என்ன இருக்கோ அதை தான் எழுதி கொடுக்கணும்.
அடுத்து செக்ஷன் 5 சர்டிபிகேஷன் ஆஃப் ஸ்டாண்டிங் ஆர்டர். இந்த டிராஃப்டிங் ஸ்டாண்டிங் ஆர்டர் வந்து ரெடி பண்ணிட்டாங்க, ரெடி பண்ணி சர்டிஃபைங் ஆபீசருக்கு அனுப்பிட்டாங்க. இந்த ஆபீசர் என்ன பண்ணுவார், அடுத்து யார் யாரெல்லாம் அங்க வேலை செய்யறாங்களோ, ஒர்க்மேனா இருக்கலாம் இல்ல ட்ரேட் யூனியனா இருக்கலாம், அவங்களுக்கு வந்து இதை அனுப்புவாங்க. இதெல்லாம் தான் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட ஸ்டாண்டிங் ஆர்டர். இதுல வந்து உங்களுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் இருக்கான்னு கேட்பாங்க. அப்ஜெக்ஷன் எதுவும் இருந்தா 15 நாளுக்குள்ள தெரியப்படுத்தணும். அப்படி தெரியப்படுத்தலன்னா ஓகே உங்களுக்கு எந்த விதமான அப்ஜெக்ஷனும் இல்லை அப்படின்னு சொல்லி நினைச்சுக்குவாங்க. இப்போ இந்த சர்டிஃபைங் ஆபீசர் என்ன பண்ணுவார்னா, எம்ப்ளாயருக்கும் ட்ரேட் யூனியன் இல்லைன்னா அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்க்கு என்ன பிரச்சனையா ஏதாவது இருந்தா 2 பேரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு சரியா பேசுவாரு. பேசி முடிச்சு ஏதாவது இவங்க ஆட் பண்ணலாம் ஒரு நோட்டிபிகேஷன் மூலமா, இல்ல ஏதாவது ஒன்ன மாடிஃபை பண்ணலாம், இல்ல ரிமூவ் பண்ணலாம். இதெல்லாம் ஆனதுக்கு அப்புறம் டிராஃப்டை வந்து சர்டிஃபை பண்ணிடுவாங்க. சர்டிஃபை பண்ணிட்டு 7 டேஸ்ல அதோட சர்டிஃபைடு காப்பீஸ் எல்லாத்தையும் எம்ப்ளாயருக்கும் ட்ரேட் யூனியனுக்கும் இந்த சர்டிஃபைங் ஆபீசர் அனுப்பிடுவாரு. இதற்கு மேல நீங்க இந்த சர்டிபிகேட்ல என்ன இருக்கோ அதன்படிதான் நீங்க செயல்படணும். உங்க சம்பள தேதி கொடுத்தாச்சு, நீங்க என்ன வேலை செய்யணும்னு கொடுத்தாச்சு, கேஷுவல் லேபர்னா என்னன்னு சொல்லியாச்சு, பர்மனன்ட் லேபர்னா என்னன்னு சொல்லியாச்சுன்னு ட்ரேட் யூனியனுக்கு எல்லாம் சொல்லிடுவாங்க. எம்ப்ளாயருக்கு எம்ப்ளாயரோட ஒர்க்கிங் கண்டிஷன் மேம்படுத்தணும், அவங்களுக்கு சானிடேஷன் கொடுக்கணும், அவங்களுக்கு சரியான தேதியில சம்பளம் போடணும், 7 நாள் வேலை செஞ்சா 1 நாள் லீவு கொடுக்கணும், அதை எம்ப்ளாயருக்கும் சொல்லிடுவாங்க. இதுல ஏதாவது யாராவது தப்பு பண்றாங்கன்னா திருப்பி ஒரு மீடியேஷன் வச்சு சரி பண்ணுவாங்க. சரிதானே? முதல்ல வந்து மீடியேஷன் வைக்க மாட்டாங்க, முதல்ல வந்து ஒரு சரி பேசி சரி பண்ணுவாங்க. ரெண்டாவது மீடியேஷன், மீடியேஷன் ஜுடிஷியல் ப்ராசஸ் கிடையாது. அடுத்து ஆர்பிட்ரேஷன், ஆர்பிட்ரேஷன் தான் ஜுடிஷியல் ப்ராசஸ். இந்த மாதிரி வச்சு சரி பண்ணுவாங்க. சரிதானே? அடுத்தது இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஸ்டாண்டிங் ஆர்டர். இந்த ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்ன அப்படின்னா, எம்ப்ளாய்மெண்ட்டை ப்ராப்பரா ரெகுலேட் பண்ணிடும். யாருடைய ரோல் என்ன, யாருடைய கடமை என்ன, ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை ப்ராப்பரா டிஃபைன் பண்ணிடும். ஒர்க்மென் வந்து எது எந்த விஷயத்துக்கெல்லாம் பைண்ட் ஆவாரு, எம்ப்ளாயர் எது எதுக்கெல்லாம் பைண்ட் ஆவாருன்னு ப்ராப்பரா சொல்லிடுவாங்க. அப்போ ஒரிஜினலி எம்ப்ளாய்டா இருக்கிறவங்க இந்த ஸ்டாண்டிங் ஆர்டர் படி ப்ராப்பரா நடந்துக்கணும். சரியா? அதே போல இந்த ஸ்டாண்டிங் ஆர்டர் வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல இருக்கிறதன் மூலமா அவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருது நம்மளோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ் சொல்றாங்க. இப்போ இதுல அப்பீல் போகணும் அப்படின்னா இது வந்து செக்ஷன் 6ல சொல்றாங்க. எம்ப்ளாயர், ஒர்க்மேன் இல்லைன்னா ஒரு ட்ரேட் யூனியன் இருக்கிறாங்க, இவங்க ஒரு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த சர்டிபிகேஷன் மூலமா. அப்போ இதுல இவங்க அப்பீல் போகணும் அப்படின்னா 30 டேஸ்ல வந்து அப்பீல் போலாம். அந்த டிராஃப்ட் ஸ்டாண்டிங் ஆர்டர் இவங்களுக்கு வந்த உடனே 30 டேஸ்ல அப்பீல் போலாம். அப்பல்லட் அத்தாரிட்டி வந்து டிசைட் பண்ணுவாங்க, அவங்களோட டெசிஷன் தான் இதுல ஃபைனல்னு சொல்றாங்க. டேட் ஆஃப் ஆபரேஷன் ஆஃப் ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ் அப்படின்றது செக்ஷன் 7ல சொல்றாங்க. இதுல என்னன்னா, ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ் வந்து சர்டிஃபையிங் ஆபீசர் கொடுத்துட்டார் அப்படின்னா சர்டிஃபையிங் ஆபீசர் அவர் ஓகேன்னு சொன்னதுல இருந்து 30 நாள் கழிச்சு இது வந்து என்ஃபோர்ஸ்க்கு வந்துடும். அப்ப இருந்து இதன்படி நடந்துக்கலாம். அப்ப 30 நாள் கேப் எதுக்குன்னா, யாராவது அப்பீல் போகலாம், யாருக்காவது மாற்று கருத்து இருக்கலாம், இதுக்காக இந்த டேட்டை வச்சிருக்கிறாங்க. அடுத்து டியூரேஷன் அண்ட் மாடிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ். இந்த ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ் வந்து சர்டிஃபையிங் ஆபீசர் கொடுத்துட்டார் அப்படின்னா மாடிஃபை இதை பண்ணவே முடியாது 6 மாசம் ஆகுற வரைக்கும். அப்படி ஏதாவது மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா 6 மாசத்துக்கு ஒரு முறை தான் பண்ண முடியும். ஃபேஸ்புக், இன்ஸ்டால பேர் மாத்துற மாதிரி தான். ஒரு டைம் பேரை மாத்திட்டா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பேர் மாற்ற முடியாது, எடிட் பண்ண முடியாது ப்ரொஃபைல்னு சொல்றாங்கல்ல, அது போல ஒரு தடவை இதுல மாடிஃபை பண்ணிட்டா அடுத்த 6 மாசத்துக்கு எந்த விதமான மாடிஃபிகேஷனும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு அக்ரிமெண்ட் பிட்வீன் த எம்ப்ளாயர் அண்ட் ஒர்க்மேன். இந்த ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸை வந்து மாடிஃபை பண்ணலாம், ஆனா 6 மாசத்துக்கு ஒரு தடவை தான். எம்ப்ளாயர், ஒர்க்மேன் இல்லைன்னா ட்ரேட் யூனியன் இவங்க வந்து யார்கிட்ட அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஸ்டாண்டிங் ஆபீசர் கிட்ட, சர்டிஃபைங் ஆபீசர்கிட்ட அப்ளை பண்ணணும், எங்களோட ஸ்டாண்டிங் ஆர்டரை நாங்க மாடிஃபை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன மாதிரியான மாடிஃபிகேஷனா இருக்கோ 5 காப்பீஸ் வந்து அவர்கிட்ட கொடுக்கணும். அவர் வந்து அதை படிச்சு பார்த்துட்டு எம்ப்ளாயர், ஒர்க்மேன் 2 பேத்துக்கும் ஓகே அப்படின்னா அதை வந்து ஓகே பண்ணுவாரு. அந்த மாடிஃபிகேஷன் அப்போயில இருந்து நடைமுறைக்கு வரும். சரியா? அடுத்து செக்ஷன் 10A என்ன சொல்றாங்கன்னா, பேமெண்ட் ஆஃப் சப்சிஸ்டன்ஸ் அலோவன்ஸ். பேமெண்ட் ஆஃப் சப்சிஸ்டன்ஸ் அலோவன்ஸ்னா என்னன்னா, ஏதாவது ஒரு ஒர்க்மேன் வந்து சஸ்பெண்ட் பண்றாங்க, ஒரு தொழிலாளிய ஒரு முதலாளி சஸ்பெண்ட் பண்றாரு. சஸ்பெண்ட் பண்ணும் பொழுது அவர் மேல இன்வெஸ்டிகேஷன் நடக்குது. அந்த இன்வெஸ்டிகேஷன் நடக்கிற சமயத்துல அவர் வேலை செய்ய முடியாது. வேலை செய்ய முடியாத இன்வெஸ்டிகேஷன் வந்து ஒரு மாசம் நடக்கலாம், 2 மாசம் நடக்கலாம், 6 மாசம் நடக்கலாம், 1 வருஷம் கூட நடக்கலாம். அப்படி நடக்குது அப்படின்னா முதல் 90 நாளுக்கு அவரை சஸ்பெண்ட் ஆனார்ல, வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல,
அந்த குற்றம் நிரூபிக்கிற வரைக்கும் அவர் அந்த என்கொயரி பீரியட்ல இருக்கும் பொழுது 50% ஆஃப் வேஜஸை ஒர்க்மேனுக்கு எம்ப்ளாயர் கொடுக்க கடமைப்பட்டவர். ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னா, சஸ்பென்ஷனோட ரிமைனிங் பீரியட் இருக்குல்ல 90 டேஸ்க்கு அப்புறம், அந்த பீரியட்ல 75% வேஜஸை வந்து கொடுக்கணும். யாருக்கு? அந்த ஒர்க்மேனுக்கு எம்ப்ளாயி கொடுக்கணும். இன்வெஸ்டிகேஷன் பீரியட்ல இருக்கிறாரு அப்படின்னா. இததான் பேமெண்ட் ஆஃப் சப்சிஸ்டன்ஸ் அலவன்ஸ் சொல்றாங்க செக்ஷன் 10A. அடுத்தது பவர் ஆஃப் சர்டிஃபைங் ஆபீசர். இந்த சர்டிஃபைங் ஆபீசருக்கு என்ன பவர் இருக்கு அப்படின்னா, எல்லா சர்டிஃபைங் ஆபீசருமே அப்புறம் அப்பல்லட் அத்தாரிட்டி இவங்களுக்கு வந்து ஒரு சிவில் கோர்ட்டுக்கு என்ன பவர் இருக்கோ அந்த பவர் இவங்களுக்கும் இருக்கு. இவங்க வந்து எவிடன்ஸை கேட்கலாம், அதாவது ஓத் அட்மினிஸ்டர் பண்ணலாம், உறுதிமொழி சொல்ல வைக்கலாம், அப்புறம் விட்னஸை வந்து அட்டெண்டன்ஸ் கொடுக்குறாங்களான்னு பார்க்கலாம். அது இல்லாம கம்பல் பண்ணலாம், இந்த ப்ரொடக்ஷனை வந்து டாக்குமெண்ட்டை நீங்க ப்ரொடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு கம்பல் பண்றதுக்கு இவங்களுக்கு அதிகாரம் இருக்கு. இது செக்ஷன் 11ல சொல்றாங்க. அடுத்தது பெனால்டிஸ் அண்ட் ப்ரொசீஜர். ஒரு கம்பெனி இருக்குன்னா 6 மாசத்துக்குள்ளார அவங்க வந்து இந்த டிராஃப்ட் ஸ்டாண்டிங் ஆர்டரை ப்ராப்பரா சர்டிஃபைங் ஆஃபீஸர்கிட்ட கொடுத்துருக்கணும். அப்படி கொடுக்கல அப்படின்னா அவங்களுக்கு பெனால்டி இருக்கு. அதே போல அவங்க கொடுக்கக்கூடிய டிராஃப்ட் ஸ்டாண்டிங் ஆர்டர் இந்த ப்ரொவிஷன்ஸ்ல என்ன சொல்லியிருக்கோ அதை தான் எடுத்துட்டு வந்து கொடுக்கணும். அப்படி கொடுக்கலன்னா 500 ரூபாய் ஃபைனு. இன்னொரு டைம் வந்து கொடுப்பாங்க, இந்த டைம்குள்ள எடுத்துட்டு வான்னு. அந்த டைம்குள்ளேயே அவங்க எடுத்துட்டு வரலன்னா பர் டேக்கு 200 ரூபாய் ஃபைன் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. அதை எம்ப்ளாயர் தான் கட்டணும்னு சொல்றாங்க. இதுதான் ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ் ஆக்ட் 1946.